அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சட்டுன்னு செய்கிற ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் கறி எடுத்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். 1 கிலோ கறி செய்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டே போட போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு வணக்கிட்டு தான் செய்வோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், எலுமிச்சம்பழம் சைஸில். அதை கட் பண்ணி போட்டேன். 3 இஞ்சி பூண்டு மசாலா 3 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை லவங்க பொடி நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் அதே மாதிரி சின்ன மினி ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சிக்கன் மசாலா தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வறுவலுக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, மீன் வறுவல் அந்த மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதே ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோடு ஊறிட்டு இருக்கட்டும். அந்த 5 நிமிஷத்தில் கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் நம்ம மேலே அப்படியே போட்டுக்கலாம். பெப்பர் பொடி உள்ளே போட்டு அதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சு விட்டுட்டு அது ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் போடுற நேரம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் ஒரு நாளே போதும். இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை மசாலாவோடு தூக்கி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எல்லாத்தையும் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. நம்ம இதுக்கு தண்ணி போடவே வேணாம், ஏன்னா அதுலேயே தண்ணி வரும். நமக்கு தேவையான அளவு நல்லா திருப்பி போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டுக்குங்க. நான் மேலே அப்படி கடைசியில் ஒரு லைட்டாக மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், நான் தண்ணியே போடலை, ஆனால் அதில் தண்ணி எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள். அதனால் நம்ம தண்ணியே போட தேவையில்லை. தண்ணி போடாமல் இருக்கும்போது இன்னும் ருசியாக இருக்கும். நல்லாவே கிரேவி வந்துருச்சு வெளியில். இனி கொத்தமல்லி தழை போட்டு மறுபடியும் ஒரு இலக்கி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆகிற ஒரு சிக்கன் கிரேவி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.